வேதனையாக இருந்துச்சு. அது உண்மையாக இருக்குமேயானால் அது ஒன்றே சாட்சி இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி என்பதை. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றின் கரையோரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தோட அந்த வடிவத்தெல்லாம் போட்டிருக்காங்க. நான் இப்போ 4 மணிக்கு வரேன், 4 மணிக்கு சொல்கிறேன் சார். அதுவும் இல்லாமல் வர 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா பெரிய இம்பாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. வைகை ஆற்றல் கரையில் முதலமைச்சருடைய மனுக்கள் இருந்ததாக வந்த செய்தி நானும் பத்திரிகையில் பார்த்தேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது உண்மையாக இருக்குமேயானால் அது ஒன்றே சாட்சி இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி என்பதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுங்க, மக்களுக்கும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மதிப்புக்குரிய விஜயை பொறுத்த மட்டும் இதுவரையில் அவர் எந்த தேர்தல் நிற்கலை. கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி ஒன்றும் யாரும் இல்லை. ஆனால் அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாரும் எந்த கருத்து கணிப்பும் எதுவும் சொல்ல முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.